வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவோடு நடக்கின்ற நம் விசுவாச வாழ்க்கையிலே நம் விருப்பங்கள் நிறைவேறுவதை காட்டிலும் கடவுளின் நோக்கம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதே முக்கியமானது. இதை சரியாக புரிந்து கொள்ளாததால் சில ஏமாற்றங்களை, தாமதங்களை, சில இழப்புகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. சமாதானத்தை இழக்கிறோம். விசுவாசமும் சில சமயங்களில் தடுமாறுகிறது. உள்ளத்தில் பல கேள்விகள். பவுல் கடவுளை நன்றாய் புரிந்தவர். அவருடைய கடிதங்கள் பல ஆவிக்குரிய வெளிச்சங்களை நமக்கு கொண்டு வருகின்றது. சிறைச்சாலையில் ஒரு கைதியாக இருந்து அவர் எழுதிய சந்தோஷ கடிதம்தான் பிலிப்பியருக்கு எழுதின கடிதம். அதில் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என கூறுகிறார். மனரம்மியமாக இருக்கிறேன் அல்லது மன நிறைவாக இருக்கிறேன் என பவுல் கூறுகிற இந்த ஆவிக்குரிய நிலை நம்மில் கட்டாயம் காணப்பட வேண்டும். மனரம்மியமாக இருப்பது என்றால் குறை சொல்லாத வாழ்க்கை, சூழ்நிலைகளை பார்த்து பாதிக்கப்படாத வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை. ஆம், இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்மில் காணப்படுவதாக. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே நாகமானுடைய பணிப்பெண்ணை பார்க்கிறோம். அவள் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிட்டது. நல்ல நிலைமையிலே இருந்தவள் அடிமையாய் மாறிப்போனாள். ஆனாலும் நாகமானை ஆண்டவரிடத்திலே வழிநடத்துவதற்கு ஏற்ற விசுவாசம், நம்பிக்கை அப்போதும் அவளிடத்திலே காணப்பட்டது. இதுதான் மனரம்மியமான ஒரு நிலை. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போட்டிருந்தாலும் இப்பொழுதும் நான் உம்மை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று அந்த பெண் கூறுகிறாள். பவுல் இந்த மனரம்மியத்தை யாரிடம் கற்றுக்கொண்டார்? பரிசுத்த ஆவியானவரிடமே. இன்றைக்கு கடவுளிடம் கற்றுக்கொள்ளும் அனுபவம் நம்மில் தினமும் காணப்படுகிறதா? தினமும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்ளுவோம். ஆவியானவருடைய நிறைவோடு தினமும் வேத எழுத்துக்களை தியானிப்போம், வாசிப்போம். அதன் மூலமாகத்தான் ஆண்டவருடைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பாதமே எனக்கு கற்றுக் கொடுக்கும் வேதாகம கல்லூரி. கற்றுக்கொள்ளுவோம், மனதிற்குள் எழுப்புதலை உணர்வோம், நம்மில் கடவுளின் நோக்கத்தை புரிந்து கொள்ளுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.